இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. शाबाश चलिए. ராகுலுக்காக களமிறங்கிய கட்டப்பா, சோனியா குடும்பத்தின் முரட்டு விசுவாசி யார் இந்த கிஷோரிலால்? ஸ்மிருதி இரானி வீழ்த்தப்பட்ட கதை, அமேதி தொகுதியில் கை ஓங்கிய காங்கிரஸ். நாட்டின் 18வது மக்களவை முடிவுகள் வெளியாகி ஆளும் பாஜக அரசுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அப்கி பார் 400 பார் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாஜக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆட்சியமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் மத்திய அமைச்சரவையில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுள்ளது. இப்படி ஒரு பின்னடைவை அக்கட்சியினர் எதிர்பார்க்காத நிலையில் மத்திய அமைச்சர்கள் பலரும் தேர்தலில் தோல்வியை சந்தித்தது பாஜகவிற்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. அந்த வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டே அமேதி தொகுதியில் போட்டியிட்டு ராகுல் காந்தியை வீழ்த்தி கவனம் ஈர்த்த ஸ்மிருதி இரானியே இந்த முறை படு தோல்வியை சந்தித்துள்ளார். ஸ்மிருதி இரானி நடிகையாக இருந்து அரசியல்வாதியாக மாறியவர். உத்தரப்பிரதேசத்தில் காந்தி குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான தொகுதியாக கருதப்படும் அமேதி தொகுதியில் கடந்த முறை ராகுலை வீழ்த்தியவர். அவருக்கு பாஜக மத்திய அமைச்சரவையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டது. ஆனால் சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போன பாஜக தலைவர்கள் வரிசையில் ஸ்மிருதி இரானியும் விதிவிலக்கு அல்ல. மாதவிடாய் விடுமுறை குறித்த பேச்சு, உலகளாவிய பட்டினி குறியீடு அறிக்கை குறித்த பேச்சு என சர்ச்சைகள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதியின் பேச்சில் ஏராளம். இருப்பினும் இந்த முறையும் அமேதியில் பாஜக கூட்டணி சார்பில் களம் இறக்கப்பட்டார். ஆனால் ராகுல் காந்தி மீண்டும் அமேதியில் போட்டியிடுவார் என்று எல்லோரும் நினைத்திருந்த நிலையில் டெல்லி காங்கிரஸ் புது வியூகம் வகுத்தது. களத்தில் 40 வருட அரசியல் அனுபவம் கொண்ட கிஷோரிலாலுக்கு காங்கிரஸ் வாய்ப்பு வழங்கியது. ஆனால் நான் தான் வெற்றியாளர் என்று உறுதியாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி நம்பிக்கை வைத்திருந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அமேதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலாலிடம் 1,67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மத்திய அமைச்சர் இரானி படுதோல்வியை சந்தித்தார். அயோத்தியின் ராமர் கோயில் விவகாரம் கைகொடுக்கும் என்ற நம்பிக்கொண்டிருந்த பாஜகவால் அம்மாநிலத்தில் பாதி இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ராமர் கைவிட்டதை உணர்ந்த மோடியோ வெற்றி கொண்டாட்டத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும் வழக்கத்தை மாற்றி ஜெய் ஜெகநாதர் என்று பல்டி அடித்து பேசத் தொடங்கிவிட்டார். இப்படி பாஜகவின் மாற்றத்திற்கு ராகுல் கையாண்ட துருப்பு சீட்டுதான் அமேதியில் களம் இறக்கப்பட்ட கிஷோரிலால். அமேதியில் கிடைத்த வெற்றி மூலம் கிஷோரிலால் நாடு முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளார். பஞ்சாபின் லூதியானாவில் வசித்து வந்தவர் கிஷோரிலால் சர்மா. இவருக்கு ராஜீவ் காந்தி 1983ஆம் ஆண்டு அமேதியின் சட்டமன்ற தொகுதியான திலோயில் தேர்தல் பணிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை வழங்கினார். அதன் பிறகு சோனியா காந்தியின் முதல் தேர்தல் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிட்ட 2004ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான அனைத்து தேர்தல்களிலும் களத்தில் இருந்தவர் கிஷோரிலால். கடந்த 40 ஆண்டுகளாக காங்கிரஸ் குடும்பத்திற்கு நம்பிக்கை முகமாக இருந்து வருகிறார். 2019ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ராகுலின் தோல்விக்கு பதிலடி கொடுக்க அரசியலில் போட்டியிட அவருக்கு 63 வயதில் அவருக்கு வாய்ப்பு வழங்கியது டெல்லி காங்கிரஸ். அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட கிஷோரிலால் அமேதியில் இருந்த கள அனுபவம் மூலம் மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். அமேதி தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டிய நெருக்கடி கிஷோரிலால் சர்மாவுக்கு இருந்தது. இந்த நெருக்கடியையும் கடந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜகவின் அமைச்சர் ஸ்மிருதி இரானியை வீழ்த்தி அவரை விட 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கிஷோரிலால் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிஷோரிலால், இது காந்தியின் குடும்பம் மற்றும் அமேதி மக்களின் வெற்றி என்று
உணர்வு பூர்வமாக பேசினார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.